ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் மனோஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து மஞ்சுக்குட்டை வியூ பாயிண்டில் இருக்கிறேன். செம்ம வியூவாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்களும் வர மாதிரி இருந்ததுன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock நீங்கள் வந்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சன் ரைஸ் வந்து பார்க்க முடியும் உங்களால். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஷார்ட்லாம் உங்களுக்கு நான் வந்து ஸ்பீடப் பண்ணி நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். With you boy, real, wasn't real. With you boy, you won't give me too much chances. I don't care, I'm fine, I'm fencing brighter. Yeah, oh boy. Hi guys, இதுதான் பார்த்தீங்கன்னா மஞ்சுக்குட்டை வியூ பாயிண்ட். இதோட மாண்டேஜ் வந்து உங்களுக்கு மார்னிங் நாங்கள் எடுத்திருந்தோம், அது போடுறோம் பாருங்கள். Chances I don't care, I'm fine, I'm fencing brighter. Hey guys, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சுக்குட்டை வியூ பாயிண்டில் வந்து கிளம்பியாச்சு. அப்படியே வழியில் போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு நேராக ரூம் போயிட்டு கிளம்பிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் என்னென்னு அடுத்த இடத்துல கவர் பண்ணுறோம். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சுக்குட்டை வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஷேடோ டாக்ஸில் அவர் போய்கிட்டு இருக்கோம் வண்டியில். ஹே காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து மஞ்சுக்குட்டை வியூ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றுச்சூழல் பூங்காக்கு வந்திருக்கோம். அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 rupees வாங்குறாங்க டிக்கெட்டு. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க வியூ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. கட் பண்ணிங்க. இந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பின்னாடி இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு ஸ்ரீதர் சொன்னார் பின்னாடி மான் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு மான் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் தனியாக இருக்கணும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம். ஆமாம், என்ட்ரி டிக்கெட் அடல்ட்டுக்கு 20 rupees வாங்கினாங்க. பேராக இருந்தாலும் சரி, நீங்கள் சிங்கிளாக வந்தாலும் சரி, அமைதியை தேடி வரவங்களுக்கு இங்கே வந்து அமைதியாக உட்காந்துட்டு அமைதியாக போகலாம். மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், வேணா சீசன் டைமில் வந்து வேணா நெக்ஸ்ட் வீடியோ சீசன் டைமில் பண்ணும்போது உள்ளே ஏதாவது இருக்கான்னு நான் காமிக்கிறேன். பட் ஆனால் இந்த ஸ்பாட்டை தவிர மீதி இடத்துலாம் இங்கே போட்டிங்லாம் கூட மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. போட்டிங்லாம் இருக்குது. பட் ஆனால் போட்டிங் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லாததுனால இல்லை ட்ரை பண்ணுவோம். முடியலன்னா வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், முடியாத வரைக்கும் மற்ற ஸ்பாட்டை கவர் பண்ண பார்ப்போம். ஆமாம், இதில் வந்து நம்ம மணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கு முடிச்சாச்சு. பார்க்கு முடிச்சுட்டு இப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். I played it innocent, a feel of discontent. I finally
கைஸ் பார்த்தீங்கன்னா பூங்கா முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அரசு தாவரவியல் பூங்கா ஏற்காடு வந்திருக்கோம். பொட்டானிக்கல் கார்டன்னு சொல்லுவாங்க. இப்போ நானும் ஸ்ரீதரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்குறோம். Burning the bridge that keeps us. I'm here and I'm feeling fearless. Exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in the balance. Not the life I want to live, I want to take it all. Standing tall, fear I weighed the person you are. Oh, break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. இப்போ குஸ்கா பாய் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். பிரியாணி ரெடி ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா. பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் வந்து குஸ்கா பாய் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை இருக்குது. அங்கே வந்து நான் இப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணோம். சுட சுட ரெடியாக இருக்குது, ஆவி பறக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நிறைய பெரிய பீஸாக ஒன்று இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். சட்டிலாக இருக்குது, ரொம்ப ஓவர் ஃப்ளேவரும் கிடையாது, ஃப்ளேவர் எல்லாமே இல்லை, கரெக்டான ஃப்ளேவர் இருக்குது. மீட்டுக்கு போகும். மீட் எப்படி வந்துருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பீஸ் நல்லாவே வந்து குஸ்கா பாய் கடையில் வந்து பிரியாணி சாப்பிட்டோம், குஸ்கா சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 100. சிக்கன் பிரியாணி வந்து 100. 2 பீஸ் இருக்குது, எனக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குஸ்கா ஒன்று ஆர்டர் பண்ணோம், வித் ஒரு பீஸும் இருந்தது. அது இல்லாமல் வந்து ஒரு எக் இருந்தது. அது வந்து 70 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து காசுக்கேற்ற தோசைன்னு தான் சொல்லுவேன். 70 ருபீஸுக்கும் ஒர்த்து தான், 100 ருபீஸுக்கும் ஒர்த்து தான். காரம் ஒன்றும் அந்தளவுக்கு கிடையாது. பாஸ்மதி ரைஸ் போட்டு தான் செஞ்சுருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் சாப்பிட்டு முடிச்சோன்னா நெக்ஸ்ட் வேறு எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன்.